نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات الموت رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏண்டியாலோ வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத்தை நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கூறிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், மறுமையில் நீடோடி காலம் வாழ வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்காக வேண்டி அந்த மறுமைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தவற்றில் எதுவும் அது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா அனைத்துக்கும் அல்லாஹ் அழியை வைத்திருக்கின்றான். எவைகளெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ இந்த உலகத்துக்கு ஆரம்பம் இருக்கின்றதோ அதே போல் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் முடியை வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கலாம், ஏனைய வஸ்துக்களாக இருக்கலாம், அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா அதுக்கென்று ஒரு முடிவை வைத்திருக்கின்றான். அவைகளெல்லாம் கியாமம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழித்து விடுகின்றான். அதனால் அல்லாஹ் தஆலா மாத்திரம் நிச்சய ஜீவன், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவன். அவனால் படைக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் அழிந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குறுகிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நீடூடி காலம் வாழக்கூடிய அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை, அந்த சொர்க்கத்தை தயாரிப்பு செய்யக்கூடியதாக இந்த வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ துகிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தால் குரூர். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத்,
அனைத்து மனிதர்களும், இந்த உலகத்தில் கூடிய அனைத்து மனிதர்களும் அழிந்து போகக்கூடியவர்கள், மௌத்தாகக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் மரணத்தை விதியாக்கி இருக்கின்றான், மரணத்தை அல்லாஹ் முடிவாக்கி இருக்கின்றான். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த அமல்களுக்கு பரிபூர்ணமான கூலியை மறுமையில் அல்லாஹ் வழங்குகின்றான். யாரெல்லாம் நரகத்தை விட்டும் தூரவாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ இவர்தான் வெற்றியாளர், இவர்தான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அடைந்தவர். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே அற்பமான இன்பம் உள்ளதாக, ஏமாற்றத்துக்குரியதாக, அற்பமான சொற்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, குல் இன்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஸ்ஸஹாதத்தி ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நபியே, இந்த யூதர்களுக்கு சொல்லுங்க, இந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க, எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ நிச்சயமா சத்தியமா அந்த மரணம் உங்களை வந்து அடைந்துவிடும். நிச்சயமா சத்தியமா வெளிரங்கத்தையும் மறைவான விடயங்களையும் அறியக்கூடிய அல்லாஹ் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய சால விடயங்களையும் உங்களுக்கு அல்லாஹ் அதை அறிவிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் செய்யக்கூடிய சால விடயங்களும் அது பாவகரமான விடயங்களா இருக்கலாம், நன்மையான விடயங்களா இருக்கலாம், நாளை மறுமையில் அது உங்களுக்கு முன்னால் அறிவிக்கப்படும், அது சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கேரண்டி இல்லாத, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத்தி அல் மௌத் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் இன்பங்களை சந்தோஷங்களை துண்டிக்கக்கூடிய அப்படியான மௌத்தை அதிகம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மனிதனுடைய இன்பகரமான நிலைமையை, இன்பத்தை முறிக்கக்கூடிய அப்படியான மௌத்தை அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமிதியில் வரக்கூடிய ரிவாயத், நாம் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் சமூகத்தில் பார்க்கலாம், சிலர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், கவலைக்குரியதா இருக்கின்றது. ஏதோ நீரோடி காலம் உலகத்தில் வாழ வந்தவர்களை போன்று ஆகிரத்தை மறந்து, அல்லாஹ்வுடைய தொடர்பை மறந்து, சொர்க்கத்தை மறந்து, நரகத்தை மறந்து, கேள்வி கணக்கை மறந்து கபருடைய வாழ்க்கையை மறந்து வாழக்கூடியவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்பங்களை முறிக்கக்கூடிய, இன்பங்களை துண்டிக்கக்கூடிய அப்படியான மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்து கீழால அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சில விளக்கங்களை எழுதுகின்றார்கள். யார் அதிகமாக மரணத்தை ஞாபகப்படுத்துவாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு 3 சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் அதிகமாக மௌத்தை ஞாபகப்படுத்துவாரோ அந்த மௌத்துடைய சிந்தனை அவரை 3 விடயத்தின் பக்கம் அவரை தூண்டிவிடும் என்பதாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது தஅஜீலு தௌபா, தௌபா பக்கம் அவரை அவசரப்படுத்திவிடும். மௌத்துடைய சிந்தனை உள்ளவர் அந்த மௌத்துடைய சிந்தனை
அவரை தௌபாம் பக்கம் விரையச் செய்துவிடும், அவசரப்படுத்திவிடும். இதொரு விடயம். இரண்டாவதா சொன்னார்கள், வகனாத்துல் கல்வி, உள்ளத்தில் போதுமென்ற மனப்பான்மை அந்த மௌத்துடைய சிந்தனை தூண்டக்கூடியதா இருக்கும். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் போதும் என்ற தன்மை இருக்குது. இவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சீமான்தாரி என்று சொன்னாங்க. இவர் தான் பணக்காரர் என்பதா சொன்னாங்க. லைசல் கினா அன் கஸ்ரத்தி ஷை வலாகின்னல் கினா கினா நஃப்ஸ் என்பதாக சொன்னார்கள். அதிகமாக சொத்து செல்வம் உள்ளவர்கள் சீமான் தனம் உள்ளவரா இருக்க மாட்டார். யாரு தெரியுமா? உண்மையான சீமான்தாரி யாரு தெரியுமா? உண்மையான பணக்காரர் யாரு தெரியுமா? உள்ளத்தில் போதுமென்ற தன்மை எவரிடத்தில் இருக்குமோ அவர் தான் உண்மையான சீமான்தாரி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால இந்த மௌத்துடைய சிந்தனை அவருடைய உள்ளத்தில், இந்த உலகத்துடைய தேவை போதுமென்ற மனப்பான்மை தூண்டிவிடும், உருவாக்கிவிடும் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், இபாதத்தில் உற்சாகத்தை தூண்டிவிடும். ஒரு மனிதர் மௌத்தை நினைக்க, கபருடைய வாழ்க்கையை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த மௌத்துடைய சிந்தனை அவரை இபாதத் செய்ய தூண்டிவிடும், இபாதத் செய்ய உற்சாகப்படுத்திவிடும் என்பதாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால இந்த விடயத்தை எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், ஒமன் நசிய ஊகிப பிஸலாத்தி அஸ்யா, யாரு மௌத்தை மறந்து விடுவாரோ 3 விடயங்களை கொண்டு அவர் சோதிக்கப்படுவார், 3 விடயங்களை கொண்டு அவர் தண்டிக்கப்படுவார். முதலாவது சொன்னார்கள், தஸ்வீஃபு தௌபா, தௌபாவை நாம் செய்த பாவத்துக்காக வேண்டி இப்பொழுது தௌபாவை செய்ய தேவையில்லை, பிறகு செய்யலாம் என்ற உணர்வை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும். தௌபா பக்கம் விரையாமல் பிறகு செய்த பாவத்துக்காண்டி தௌபா செய்யலாம் என்ற உணர்வை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும். யாரு தெரியுமா? இது யாருக்கு தெரியுமா? மௌத்தை மறந்து வாழக்கூடிய மனிதன். இரண்டாவதா சொன்னார்கள், தன்னுடைய தேவைக்கு இருக்கக்கூடியவற்றை போதுமென்று அதை பொருந்தி கொள்ளாத உள்ளத்தில் ஒரு அதற்கு மாற்றமாக அதைவிட மேலதிகமாக இருக்கணும் என்றதை விரும்பக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய தேவை நிறைவேறக்கூடியதை, தனக்கு தேவையான விடயங்கள் இருக்கும்போது அதை பொருந்தி கொள்ளாமல் அதைவிட மேலதிகமான விடயங்கள் எனக்கு தேவையா இருக்கணும் என்ற உள்ளத்தில் எண்ணம் உண்டாகிவிடும். இது யாருக்கு தெரியுமா? மௌத்தை மறந்து வாழக்கூடிய மனிதன். இருக்கிறதை கொண்டு பொருந்தி கொள்ள மாட்டான். மூணாவதா சொன்னார்கள், இபாதத்தில் சோம்பேறித்தனத்தை உருவாக்கிவிடும், சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிவிடும். யாருக்கு மௌத்துடைய சிந்தனை இல்லையோ அவர் இபாதத் செய்ய சோம்பேறித்தனம் உள்ளவராயிருப்பார், இபாதத்தின் பக்கம் விரைய மாட்டார் என்பதாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் அன்னவுகான யஜ்மா குல்ல லைலத்தின் அல் ஃபுகஹா ஃபயததாக்கருல் மௌத வல் கியாமத வல் ஆখিরাத ثم يبكون حتى كأن بين أيديهم جنازة. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரவானதும் மார்க்க மேதைகளை, ஃபுகஹாக்களை எல்லோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து மௌத்தையும் கியாமத்துடைய நாளையும் ஆகிரத்தையும் ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஞாபகப்படுத்தியவர்களாயிருப்பார்கள். அதுக்கு பின்னால அந்த இடத்துல அழுவார்கள்.
எப்படி அழுவார்கள் தெரியுமா? தனக்கு முன்னால் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருப்பதை போன்று மௌத்துடைய சிந்தனை உள்ளவர்களாக அந்த இடத்தில் அழுவார்கள் என்பதாக உலமாக்கள் கிதாபுல இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவானதும் மார்க்க மேதை பெரும் பெரும் மார்க்க சட்ட மேதைகளை ஒரு இடத்துல ஒன்று விடுவாங்க, ஒன்று சேர்ப்பார்கள். சேர்த்தம் பின்னால அந்த மௌத்தை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த கியாமத்துடைய பகிரங்கமான அந்த கியாமத்துடைய கொடூரங்களை ஞாபகப்படுத்துவார்கள். ஆகிரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்துவார்கள். அதுக்கு பின்னால் அந்த இடத்துல அழுவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய சிந்தனையில் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், மௌத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துவதன் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? முதலாவது தஸ்கிரத்துல் ஆகிரா. ஒரு மனிதன் மௌத்தை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆகிரத்துடைய சிந்தனை அந்த மனிதனிடத்தில் வர ஆரம்பிக்கும். இரண்டாவதா சொன்னார்கள், வத்தகல்லுல் மினத் துனியா. துனியால இருக்கிறத கொண்டு துனியால கொஞ்சத்தையும் போதுமாய் கொள்ளக்கூடியவர்களா இருப்பான். கண்ணியமானவர்களே, பெரிய ஆடம்பரத்தோட உலகத்தில் வாழ்றதை விரும்ப மாட்டான். துனியால் ஏதோ சாதாவாக வாழ்ந்துவிட்டு மரணிக்க அப்படியான ஒரு நிலவரப்பில் அவர் இருப்பார். கண்ணியமானவர்களே, அடுத்ததா சொன்னார்கள், உலகத்தில் கிடைக்கக்கூடிய சொற்பத்தையும் குறைவான விடயத்தையும் மன திருப்தியோடு வருந்திக் கொள்வார். அடுத்ததா சொன்னார்கள், தௌபா பக்கம் அவரை விரைய செய்துவிடும், அவசரப்படுத்திவிடும். இது மௌத்துடைய சிந்தனை. அடுத்ததா சொல்லியிருக்கிறார்கள், அர்-ரகுபத்து ஃபில் இபாதத். இபாதத்தில் தொழுகையா இருக்கலாம், திக்ரா இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், ஆசார்வத்தோடு செய்வான். உள்ளத்தில் ஆசார்வத்தை உண்டாக்கும். இது மௌத்துடைய சிந்தனை. அடுத்ததா சொல்லுகிறார்கள், யுஸீலு கஸீர மின் அம்ராலில் குலூபி. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விட்டும் அதிகமான நோய்களை நீக்கிவிடும் இந்த மௌத்துடைய சிந்தனை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய், அதே போல பெருமை என்று சொல்லக்கூடிய நோய், உள்ளத்தில் இருக்கக்கூடிய தற்பெருமை, இவைகளை இந்த மௌத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துவதன் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய்களை இந்த மௌத்துடைய சிந்தனை அகற்றுவிடும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக முஹாசபத்துன் நஃப்ஸ். ஒவ்வொரு நாளும் தூங்க முன்னால தன்னை முஹாசபா செய்வான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நாளை மறுமையில் உங்களுடைய அமல்களை, உங்களுடைய செயற்பாடுகளை விசாரிக்கப்பட முன்னால, படுக்கைக்கு முன்னால, நீங்க படுக்கை போனதும் அந்த படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு நீங்க செய்த நலவான விஷயங்கள், நீங்க செய்த பாவரமான விஷயங்களை உங்களோட உள்ளத்துல கேட்டுக்கோங்க. அதுக்காண்டி இஸ்திஃபார் செய்யுங்க. நன்மை செஞ்சிருந்தா அல்லாஹ் புகழுங்க, பாவம் செஞ்சிருந்தா இஸ்திஃபார் செய்யுங்க. இப்படி உங்களை நீங்க விசாரிச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் விசாரிக்க முன்னால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மௌத்தை அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில், மௌத்தை நினைக்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் முஹாசபத்துன் நஃப்ஸை உண்டாக்கும். அடுத்ததா சொன்னார்கள், மௌத்துக்கு ஆயத்தமாகக்கூடியவராக அந்த மௌத்துடைய சிந்தனை இவரை மௌத்துக்கு ஆயத்தப்படுத்திவிடும் என்பதாக உலமாக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, மௌத்து வேகம் பார்க்கிறோமா இல்லையா?
கண்ணியமானவர்களே, இன்றைய சிறார்கள் கூட முன்னே ஒரு காலம் ஒரு ஏரியால ஒரு மஸ்ஜிதுல ஒரு ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்படுற என்பது மிக அரிதா இருக்கு. எத்தனையோ மாத காலத்துக்கு பின்னால் ஒரு ஜனாசா கேள்விப்பட்டோம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நெருங்கக்கூடிய நேரத்தில் திடீர் மரணங்கள் ஏற்படும். இந்த திடீர் மரணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நினைச்சுக்கோங்க, இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தரவில்லை. ஏதோ குறிப்பிட்ட ஒரு ஆயுளை அல்லாஹ் தந்தனுப்பி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, புத்திசாலி யாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன் அக்யசுன் நாஸ் யா ரசூலல்லாஹ், மக்கள்ல புத்திசாலி யாரு? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அக்ஸரும் ذிக்ரனில் மௌத். புத்திசாலி யாரு தெரியுமா? அதிகமா மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவர். மனிதர்களே அதிகமாக மௌத்துடைய சிந்தனை உள்ளவராயிருக்கிறாரே, இவர் தாம் புத்திசாலி என்பதாக சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மௌத்துக்காக வேண்டி நல்ல சாலியான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி நல்ல விஷயங்களை செய்து மௌத்துக்காக வேண்டி ஆயத்தமாகிறாரே, இவர் தாம் புத்திசாலி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அல் முஅஜம் அஸ்-ஸகீர் என்ற கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ இறை விசுவாசிகளே, ஏ ஈமான்தாரிகளே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் சொல்றான், மௌத்து பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் அசலான வாழ்க்கை. நீங்க மரணித்த பின்னால எழுப்பாட்டப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள், மஷர் மைதானம் என்று சொல்லி இருக்கின்றது. உங்களுடைய அமலுக்குரிய ரிசல்ட்டை அங்க அல்லாஹ் முடிவு செய்ய போறான். அந்த வாக்குறுதி உண்மையானது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கை சாலியான அமல்களை செய்வதை விட்டும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். துனியா ஏமாற்றி கொண்டிருக்கிறது. கண்ணியமானது, துனியா பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்க உங்களோட சொத்து செல்வங்களை பெருக்கிற விஷயத்துல, உங்களோட பிள்ளைகளை நீங்க அதிகப்படுத்துற விஷயத்துல பராக்காய் கொண்டிருக்கிறீங்க. துனியா வேலையை வாங்கி கொண்டே இருக்குது. எதுவரையில தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், உங்களுடைய கபரஸ்தானங்களை கபறுகளை சந்திக்கும் வரை துனியா உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கிறது, வேலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழும்போது ஆகிரத்தை மறந்து வாழக்கூடாது, கபருடைய வாழ்க்கையை மறந்து வாழக்கூடாது, முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்வி வணக்கை மறந்து வாழக்கூடாது, ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை மறந்து வாழக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மேலும் சொல்லும் போது, வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், அடுத்தது அல்லாஹ் விட்டும் ஷைத்தான் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். ஒன்றாவது துனியா ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, இரண்டாவது மனிதனை ஏமாற்றக்கூடிய யாரு தெரியுமா? ஷைத்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். நாம் ஆகிரத்துடைய சிந்தனை உள்ளவர்களா இருக்கும் போது இபாதத்தலி மூலம் அல்லாஹ் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் உள்ளத்தில் போடுவான், பிறகு செய்யலாம் என்று உள்ளத்தில் எண்ணத்தை போட்டு மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமா ஷைத்தான் உங்களுடைய பகிரங்க விரோதி, அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள்.
நண்பனா எடுத்துக் கொள்ளாதீங்க. ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் நரகத்தின் பக்கம் போக ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 ஏமாற்றங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான். அடுத்ததாக எங்களுக்கு அல்லாஹ் சக்கராத்தை வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது வஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد, மனிதனே, எந்த மௌத்தை விட்டும் நீ விரண்டோடுறாயோ அந்த மௌத்துடைய சக்கராத் வந்துவிட்டது. அந்த மௌத்துடைய கடினம், மௌத்துடைய சிரமம், மௌத்துடைய கஷ்டம் வந்துவிட்டது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். புகாரில் வரக்கூடிய ரிவாயத், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. நிச்சயமாக சத்தியமாக மௌத்துக்கு வேதனை இருக்கின்றது, சக்கராத்துடைய வேதனை இருக்கின்றது, மௌத்துக்கு கஷ்டம் இருக்கின்றது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சக்கராத், மௌத்துடைய சக்கராத் என்றா மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அது பயங்கரமான கட்டம். அது அந்த மௌத்துக்கு வேதனை இருக்கின்றது, கஷ்டங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, நல்ல மனிதர்கள் மோமீன்களுக்கும் சக்கராத் கஷ்டமா இருக்கும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மோமீனுக்கு அல்லாஹ் சக்கராத்தை கஷ்டப்படுத்துறதா இருந்தா அவர் செய்த பாவத்துக்கு அல்ல, அல்லாஹ் தஆலா அவருடைய நன்மையை அதிகரிக்க சக்கராத்துடைய கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்ததா சொல்லினார்கள், அவர் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பாக, குற்ற பரிகாரமாக அமைய அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையை கொடுக்கிறான். மூணாவதா சொல்லினார்கள், ரஃப்அன் லிதரஜத்திஹி, அந்த முஃமினுடைய அந்தஸ்தை, படித்தரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி அந்த முஃமினை சக்கராத்தை அல்லாஹ் கஷ்டமாக கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்த? கண்ணியமானவர்களே, நல்லோர்களுக்கும் சக்கராத் கஷ்டமானதா இருக்கும், பாவியலுக்கும் கஷ்டமானதா இருக்கும். பாவியல் வரக்கூடிய சக்கராத் அவர் செய்த பாவத்தினால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாத்தான் அந்த சக்கராத் அமையும். மோமின்கள் வரும்போது மோமின்களுடைய அந்தஸ்தை உயர்த்த, பாவங்களை மன்னிக்க, அவர்களுடைய பாவத்தை நன்மையா மாற்ற அல்லாஹ் தஆலா சக்கராத்துல கஷ்டத்தை கொடுக்கிறார். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் சிலருடைய சக்கராத்துடைய ஹாலாத் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பல வருஷங்கள் கட்டிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, யாரு அநியாயம் செய்வார்களோ, யாரு பெற்றோருடைய உள்ளம் நடந்து கொள்வாரோ, அல்லாஹ் இந்த மனிதனை கஷ்டம், சக்கராத்துல கஷ்டத்தை கொடுக்காம ரூஹை எடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம் கண்ணியமானவர்களே, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மக்களுக்கு சில வசியத்தை செய்வார்கள். யூசின் நாஸ தாயிமன் பில் இஸ்திதாதி லில் மௌத், மௌத்துக்கு தயாராகும்படி மக்களுக்கு எந்த நேரமும் வசியத் செய்து கொண்டிருப்பார்கள், சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வகால மன் ذكرல் மௌத கஸீரன் கான சக்கராத்து சஹ்லத்தன் அலைஹி. இமாம் ஹசனுல் பஸ்ரி சொல்றாங்க, யாரு அதிகம் மௌத்தை ஞாபகப்படுத்துவாரோ, மௌத்துடைய சிந்தனையோட வாழுவாரோ, அவருடைய சக்கராத் அவருக்கு லேசா அமையும் என்பதாக ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட சக்கராத் மிக கஷ்டமா இருந்தது. அன்பு நபி கூட சக்கராத்துடைய வருத்தம் இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க சக்கராத்துடைய நேரத்தில்
ஒரு பாத்திரத்தை கொண்டு வரும்படி சொன்னார்கள். ஒரு தண்ணி பாத்திரத்தை கொண்டு வரும்படி சொன்னார்கள். அந்த தண்ணி பாத்திரம் கொண்டு வரப்பட்டதும் அதுக்குள்ள தன்னுடைய முபாரக்கான கரத்தை உள்ளே போட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த தண்ணீரினால முகத்தை தடாவி கொண்டார்கள். தடாவியவர்களா சொன்னார்கள், அல்லாஹும்ம ஐன்னி அலா கமராத்தில் மௌத் வ சக்கராத்தில் மௌத். யா அல்லாஹ், மௌத்துடைய கஷ்டங்களை விட்டோம், சக்கராத் மௌத்துடைய கஷ்டங்களை விட்டோம் எனக்கு உதவி செய்வாயாக, மௌத்துடைய சக்கராத்தை லேசிப்படுத்துவாயாக, எனக்கு உதவி செய்வாயாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இந்த துஆவை ஓதினார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சுனனு திர்மிதி என்ற கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌத்தை லேசிப்படுத்தக்கூடிய அமல் என்ன? மௌத்தை சக்கராத்தை லேசிப்படுத்தக்கூடிய அமல்களை கிதாபுல உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். முதலாவது ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, இக்ராஉ யாசின் அலா மௌதாக்கும். மரண படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள், சக்கராத்தில் இருக்கக்கூடியவருக்கு யாசினை ஓதுங்க. யாசின் சூரா ஓதக்கூடிய நேரத்தில் அந்த சக்கராத்துடைய வருத்தம் லேசாக மாறிவிடுகின்றன. இரண்டாவதா சொன்னார்கள், சிலத்து ரஹம், குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதன் மூலமாக சக்கராத் லேசா அமைந்துவிடும். மூணாவதா சொன்னார்கள், வபாரம் பிவாலிதை, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எங்களுடைய சக்கராத் லேசாக அமைந்துவிடும். நாலாவதா சொன்னார்கள், அஸ்ஸிவாக்கு யுஸஹிரு குரூஜ ரூஹ், ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிஸ்வாக் இருக்குது, இது அவருடைய உடம்புல ரூஹ் கலட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம். அந்த ரூஹ் லேசா கலட்டப்படுவதற்குரிய காரண கருத்துள்ளதாக இந்த மிஸ்வாக் இருக்கும் என்பதாக உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால எங்களுடைய சக்கராத் லேசாக அமைய வேண்டுமா? முன்னால் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை நாம் கடைபிடிக்கும் போது, வாழ்க்கையில் அமல்படுத்தும் போது, அதை செய்யும் போது நம்முடைய சக்கராத் லேசானதாக அமைந்துவிடும். கண்ணியமானவர்களே, அந்த சக்கராத்துடைய நேரம் யாரும் எதை சொன்னாலும், எதை கொடுத்தாலும், எதை பருக்கினாலும் அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு எதுவும் விளங்காது. ஏன்? ரூஹோட போராடி கொண்டிருக்கிறார். முன்னால இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் எடுக்க வந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூரத் நல்ல மூமின்களிடத்துல எந்த சூரத்துல வருவாங்க, எந்த தோற்றத்துல வருவாங்கன்றா ஒரு வாலிபருடைய தோற்றத்துல வருவாங்க. அழகான ஒரு வாலிபருடைய தோற்றத்தில் நறுமணத்தோட அழகான ஆடை அணிந்தவர்களாக அந்த மையத்திடத்தில் வருவார்கள். இது யாருடைய மையத்? ஒரு மோமினுடைய மையத்துடைய ரூஹை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு தோற்றத்தில் வருவார்கள். இந்த தோற்றத்தை பார்த்து அந்த மோமின் கல்வி குளிர சந்தோஷப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பாவியுடைய ரூஹை எடுக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் பயங்கரமானதா இருக்கும், கருப்பு நிறமுள்ளதா இருக்கும். அவங்களோட வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் வெளிப்பட்ட நிலைமையில பயங்கரமான ஒரு தோற்றத்தில் ஒரு பாவியுடைய ரூஹை எடுக்க வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல மௌத்தை கேட்க வேண்டும், ஹுஸ்னுல் ஹாத்திமா கேட்க வேண்டும். எல்லா இமாமார்களும், எல்லா நபிமார்களும், எல்லா நல்லடியார்களும் கடைசி முடிவை யா அல்லாஹ் நல்லதாக்கி தந்தருவாயாக என்று துஆ கேட்டு இருக்கிறார்கள்.
கண்ணியமானவர்களே, இந்த மௌத்துடைய சிந்தனையற்றவர்களாக, சக்கராத்துடைய சிந்தனையற்றவர்களாக, கபருடைய வாழ்க்கையுடைய சிந்தனையற்றவர்களாக, ஆகிரத்தை மறந்தவர்களாக துனியா பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க டைம் இல்ல, தொழ நேரம் இல்ல, தொழுகைக்கு டைம் இல்ல, குர்ஆனை விரிச்சோத டைம் இல்ல. துனியா எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மௌத்துடைய சிந்தனை உள்ளவர்களாக வாழுவோம், மௌத்துக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய மாறுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எம்முடைய ஹலாலான ஹாஜாத்திலே நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எம்முடைய